ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார்னை வச்சு 3 விதமாக நம்ம டிஷ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். வேக வச்சு எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். சீக்கிரம் வந்துடும், ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடும். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா கிண்டிக்கணும். கொஞ்சமாக 2 சொட்டு லெமன், டேஸ்ட்டுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சோன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் லெமன் போட்டிருக்குமில்ல, அது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். அவ்வளோதான், ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரியாக சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அது ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். அடுத்தது என்னோட சீஸ் போட்டு செய்யலாம். அடுத்து அதேமாரி வேக வச்ச கார்ன் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஸ்வீட் கார்ன் எடுங்க. கொஞ்சம் சீஸு துருவி போட்டுக்கலாம். சீஸ் துருவி போட்டிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. அவ்வளோதான், நல்லா கிளறுனா இது ஒரு டிஷ் ரெடி. சீஸ் போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஃப்ளேவரே நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு மாடல் எடுத்துக்க, அதே ஸ்வீட் கார்ன் வேக வச்சு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அந்த கேரட் துருவலை போட்டுக்கலாம். போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். நான் கொஞ்சமாக கார்ன் எடுத்துக்கிறனால கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவிடுங்க. இதுக்கு ஒரு 2 சொட்டு லெமன். கேரட்டெலாம் போடுறாங்களா, இதுவும் நல்லா பீச்சில் வைக்கிற சுண்டல் மாதிரி நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 விதமான டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வித்தியாசமான கொஞ்சமாக மாங்காய் டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கிறேன். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெக்கரேஷன் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக அந்த மாங்காய் போட்டிருக்கிறேன். மாங்காய் போட்டு சாப்பிட பிடிக்கிறவங்க மாங்காய் போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி 3 டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான முறையில் செஞ்சு ஒவ்வொரு மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.